பெறச் சென்ற கிறிஸ்தவர்களுக்கு அற்புதங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அவரை கட்டி வைத்திருந்த பட்டுப்போன வேப்பமரம் ஒன்று மீண்டும் தளிர்த்து வளர்ந்ததாகவும் வரலாறு பதிவு செய்கிறது. இதன் காரணமாக தேவசகாயம் பிள்ளையின் புகழ் மக்களிடையே இன்னும் வேகமாக பரவியது. ஆகவே அவரை இரகசியமாக கொலை செய்து விடுமாறு மன்னரிடமிருந்து கட்டளை வந்தது. 1752ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் குமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய்மொழியில் உள்ள காற்றாடி மலையில் தேவசகாயம் பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட தேவசகாயம் பிள்ளையின் உடலை காட்டிலேயே மன்னரின் படைவீரர்கள் தீ வைத்து எரித்துவிட்டனர். சில நாட்களுக்கு பிறகு இது குறித்து அறிந்த அப்பகுதி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தேவசகாயம் பிள்ளையின் உடல் பகுதிகளை எடுத்துச் சென்று நாகர்கோவிலில் உள்ள கோட்டாறு புனித சவேரியார் ஆலய வளாகத்தில் அடக்கம் செய்தனர். அவரை மறைசாட்சியாக கருதியதாலேயே ஆலய வளாகத்தில் அவருக்கு கல்லறை அளிக்கப்பட்டது. கிறிஸ்தவ நம்பிக்கை